ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் தொடங்கி இருக்கிறது. 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் டெல்லியில் தொடங்கி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க டெல்லியின் தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் தொடங்கி இருக்கிறது. என்னென்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது இந்த கூட்டத்தில்? மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கூட்டத்திலே பல்வேறு அன்றாடம் பயன்படுத்தப்படும் பொருட்களின் மீதான வரி கணிசமாக குறைக்கப்படும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக பழச்சாறுகள், வெண்ணெய் போன்ற அன்றாடம் பயன்படுத்தப்படும் பொருட்கள், அதே போல காலணிகள் மற்றும் உடைகள், பேண்ட், ஷர்ட் போன்ற அன்றாடம் பயன்படுத்தப்படும் உடைகள் ஆகியவற்றின் மீதான வரி கணிசமாக குறைக்கப்பட உள்ளது. மேலும் மருத்துவ காப்பீடு, ஆயுள் காப்பீடு மீதான ஜிஎஸ்டி வரியும் முழுவதுமாக நீக்கப்படும் அல்லது மிகவும் குறைந்த அளவுக்கு கொண்டு வரப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இப்படி ஏழை எளிய மக்களுக்கு உதவும் வகையிலே, நடுத்தர மக்களுக்கு உதவும் வகையிலே அன்றாடம் பயன்படுத்தப்பட்டு வரும் பொருட்கள் மற்றும் சேவைகள் மீதான வரியை குறைக்க மத்திய அரசு பல்வேறு முக்கிய பரிந்துரைகளை அளித்துள்ளது. அதன் அடிப்படையிலே ஏற்கனவே அமைச்சர்கள் குழு அமைக்கப்பட்ட ஆலோசனைகள் நடந்திருக்கின்றன. இத்தகைய சூழ்நிலையில்தான் இன்றும் நாளையும் ஜிஎஸ்டி கவுன்சில் டெல்லியிலே ஆலோசனை நடத்த உள்ளது. நீங்கள் சொன்னது போல சற்று முன் டெல்லி சாணக்கியபுரியில் உள்ள சுஷ்மா ஸ்வராஜ் பவனிலே ஆலோசனை தொடங்கியது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நிதியமைச்சர்கள் ஆகியோர் இந்த ஆலோசனையிலே கலந்து கொள்கிறார்கள். இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த ஆலோசனையின் இறுதியில் பல்வேறு முக்கிய முடிவுகள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 150 வகையான பொருட்கள் மீதான வரி குறைக்கப்படும் நிலையிலே 10-12 வகையான பொருட்கள் மீதான வரி அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே மிகவும் ஆவலுடன் இந்த ஆலோசனையை அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அதே சமயத்திலே தமிழ்நாடு உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் வரி குறைப்பு காரணமாக வருவாய் இழப்பு ஏற்பட்டால் அது மாநிலங்களை பாதிக்கும், அதற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என தெரிவித்திருக்கின்றன. இன்று காலை டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திலே எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த நிதியமைச்சர்கள் தங்கம் தென்னரசு தலைமையிலே ஆலோசனை நடத்தினார்கள். அந்த ஆலோசனையின் அடிப்படையிலே இன்று நடைபெற உள்ள ஜிஎஸ்டி கூட்டத்திலே எதிர்க்கட்சிகள் சார்பாக பொதுவான ஒரு தீர்மானம் வழங்கப்பட உள்ளது. அந்த தீர்மானத்திலே அனைத்து மாநிலங்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்த உள்ளார்கள். பூங்குழலி, பெரும்பாலான பொருட்கள் 5% மற்றும் 18% வரி வரம்பில் கொண்டு வரப்படும் என்கின்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இது குறித்த விவரங்கள் என்ன கணபதி? நிச்சயமாக 12% மற்றும் 28% இந்த இரண்டு வரம்புகளையும் நீக்க வேண்டும் என அமைச்சர்கள் குழு பரிந்துரை அளித்திருக்கிறது. அதாவது வரிகளை குறைப்பது மட்டுமல்லாமல் வரி விதிப்பை எளிதாக்க வேண்டும். மிகவும் சுலபமாக அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையிலே எந்த பொருளுக்கு எந்த வரி என்கிற அளவிலே இருக்க வேண்டும். நாடு முழுவதும் ஒரே வரி என்றுதான் ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டது. ஆனால் ஜிஎஸ்டிக்குள்ளேயே பல்வேறு வரம்புகள் இருப்பதால் சிக்கல்கள் உண்டாகின்றன. குறிப்பாக தொழில்துறையினர் இதனால் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கின்றனர். ஆகவே அதை சுலபமாக்க வேண்டும் என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே 5, 12, 18, 28, 40 என்று இல்லாமல் இரண்டே வகைகளிலே வரி விதிப்பு இருக்க வேண்டும். அன்றாடம் பயன்படுத்தப்படும் பொருட்களுக்கு 5% என்று குறைந்த வரி இருக்க வேண்டும், மருந்து பொருட்கள் போன்றவற்றுக்கு. அதே போலவே 28% நீக்கி 40% சில பொருட்களை கொண்டு செல்ல வேண்டும் என திட்டமிடப்பட்டிருக்கிறது. சொகுசு கார்கள் போன்ற ஏழைகள் அல்லாமல் பணக்காரர்கள் பயன்படுத்தும் பொருட்களுக்கான வரி அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இத்தகைய சூழ்நிலையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூட நேற்று சென்னையில் பேசும்போது எப்படி வரி விதிப்பு எளிதாக்கப்படும் என்பதை தெரிவித்திருக்கிறார். ஆகவே 2 வரி வரம்புகளை நீக்கி 3 வரி வரம்புகள் இருக்க வேண்டும். 1 வரியே இருக்கக்கூடாது. அப்படி வரி இருக்கும் பொருட்கள் 3 வகைகளாக பிரிக்கப்பட வேண்டும். அதைவிட அதிக பிரிவுகள் இருக்கக்கூடாது என்று அமைச்சர்கள் குழுக்கள் பரிந்துரைகள் அளித்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் இன்றும் நாளையும் ஆலோசனை நடைபெற உள்ளது. பொங்கல் இந்த கூட்டத்தின் மூலமாக பல்வேறு பொருட்களின் விலை குறைய வாய்ப்புள்ளது என்பது ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி.